வந்து ரேபிஸ் வேக்சினேஷன் வந்து மாநகராட்சி சார்பாகவே வந்து கூட்டப்பட்டு அது நல்ல நடைமுறையில் 60% மேலாக அந்த திட்டம் வந்து நிறைவேறப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த தொடர்ச்சியாக அந்த பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாத கடந்த மாதத்தில் தான் வந்து மாநகராட்சி சார்பாக சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாய்களுக்குமே வந்து சிப் பொருத்தப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம். அந்த சிப்பு மூலயமா அந்த நாய்கள் வந்து வேக்சின் போட்டிருக்கா, இல்லை வந்து அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா, இல்லை அது வந்து வெறி இருக்கா அப்படின்றத வந்து கண்டறியும் வகையில் வந்து இந்த சிப் பொருத்தப்பட்டு அந்த பணிகளும் வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது. இப்போ மண்டலத்துக்கு 1 கருத்தடை மையம் வந்து மாநகராட்சி சார்பாக கட்டமைப்பு பணிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. டிசம்பர் மாதம் வந்து அது வந்து துவங்க இருக்கிறோம். கருத்தடையும் ஒரு பக்கம் நடைபெற்று இருக்கிறது. அதே போல் வேக்சினும் வந்து தொடர்ந்து போட்டுட்டு வரும். பொதுமக்களும் வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து அதுக்கு உணவு வழங்குறாங்க சில பேர். ஸோ உணவு வழங்குற பகுதிகளில் தான் வந்து அதிக நாய்கள் வந்து சேரக்கூடிய சூழல் வந்து ஏற்படுகிறது. ஸோ பெட் லவர்ஸாக இருந்தால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இடையூறு இல்லாத அதை பார்த்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கவனமும் வந்து பொதுமக்களும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரியுது. மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து நாய்களுக்காகவே, தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்காகவே இந்த 3 திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்திட்டு வரும். இது ஒரு நாளில் 2 நாளில் முடியக்கூடிய பணிகள் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்னா இது ப்ராசஸ் எடுக்கும். ஸோ அந்த பணியில் ஈடுபட்டு வரும். அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதோட கருத்தடை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த குட்டி போடுறது வந்து கண்ட்ரோல் ஆகும். சாலையில் இருக்கக்கூடிய நாய்களும் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம மாநகராட்சி சார்பாக பண்ணிட்டு வரோம். நிறைய பேர் நாய்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு வந்து டொனேஷன் மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? அது ஆக்ஷன் எடுப்பீங்களா? அந்த மாதிரி வாங்கக்கூடாது இல்லை, என்ஜிஓ சில பேர் வந்து பெட் லவர்ஸு அப்படின்ட்டுன்னு நாய்களுக்கு வந்து உணவு வழங்குறாங்க. அது வந்து பக்கத்தில் இருக்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மாநகராட்சி சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம். மழைநீர் வடிகால் வாரியத்தில் எவ்வளோ பணிகள் முடிஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட 4000 கோடி ஒதுக்கீடுல எவ்வளோ பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு? இல்லை, மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் கடந்த 2022லேருந்தே மாநகராட்சி சார்பாக முக்கியமான பணிகளாக வந்து இது எடுத்து பணிகள் வந்து நடைபெற்று நிறைவேற இருக்கிறது. பிஆர்ஆர் சாலைகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பணிகள் எல்லாமே கடந்த ஆண்டே வந்து நிறைவேறப்பட்டிருக்குது. இப்போ நடைபெறுகிற பணிகள் எல்லாமே கூடுதலாக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கேட்டிருந்த பணிகள் தான் இப்போ நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுமே நம்ம வந்து இப்போ மழை காலங்களுக்காக எந்த அளவுக்கு முடிந்திருக்கோ அந்த பணிகள் வரைக்குமே முடிச்சுட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் உள்ள பணிகள் எல்லாமே ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் துவங்கப்படும். ரோட் கட் எல்லாமே கூட வந்து மழைக்காலம் அப்படின்றதுனால நம்ம மாநகராட்சி சார்பாக இந்த மழை காலங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்றதுனால ரோட் கட் கூட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். தூய்மையாளர்கள் பணியாளர்கள் பொறுத்தவரையிலும் மண்டலம் 5, 6 வந்து பணியில் விருப்பப்படுறவங்க பணியில் வந்து சேரலாம் அப்படின்றத தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக நம்ம வைக்கக்கூடிய ஓப்பன் டோராக வைக்கிறோம். ஸோ பணியாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு தெரிந்தால் உடனே அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்க மாநகராட்சி தயாராக இருக்கிறது. இல்லை, போதுமான அளவுக்கு பணியாளர்கள் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா மண்டலம் 5, 6 வந்து அந்த பணிகள் வந்து சீராக நடைபெற்று வருகிறது. டேட்டா எக்ஸாக்ட் நம்பர் வேணும்னா கூட நம்ம தரலாம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கூட நேற்று வந்து அந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள். வரக்கூடிய மழை காலங்கள் வந்து கூடுதலாக கூட இந்த 1913 மூலயமா நம்ம ஆட்கள் வந்து நியமிக்கப்பட்டு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் கால்ஸ் எல்லாமே நம்ம அட்டென்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து கூடுதலாக RICCC முறையில் ஒவ்வொரு ரீஜன்லேயும் RDC ஆஃபீஸ்லேயும் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வரக்கூடிய கால்கள் எல்லாமே RDC ஆஃபீஸ்க்கு டைவர்ட் பண்ணி உடனே அதற்கான தீர்வு காணும் வகையில் வந்து செயல்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிவுரை கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த கொடி கம்பங்களுக்கு வந்து சாலைகளில் வைக்கக்கூடியவங்களுக்கு 1000 ரூபாய் முதல் பண்ணலாம் ஒரு கொடிக்கு அப்படின்னு சொல்லி. அது சென்னை மாநகராட்சி பரிசீலனை செய்யுமா? வரி வருவாய் ஈட்டுற அளவுக்கு இல்லை, அது கவர்மெண்ட் சைட்லேருந்து பாலிசி டிசிஷன் எடுப்பாங்க. கோர்ட் ஆர்டர் வந்து என்றைக்குமே மதிக்கக்கூடிய அரசு தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதற்கு நேற்று தான் ஆர்டர் வந்திருக்கு. அதற்கான ஒரு கலந்தாய்வு மேற்கொண்டு அதன் நடவடிக்கை எடுக்கப்படும். சரி.